பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து மிஅராஜ், இந்த முதல் பயணம் இஸ்ரா, இரண்டாவது பயணம் மிஅராஜ், வானமே ஏணியாக பயணித்து போனார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஹதீஸை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு வானத்திலும் பயணிக்கிற பொழுதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, இந்த வானத்திற்கு ஏறுவது எப்படி சாத்தியப்பட்டது, ஜிப்ரீல் என்பவரை பெருமானார் உடன் வைத்திருந்தார்கள், ஜிப்ரீல் ஒளிமயமானவர், இதையெல்லாம் இந்த விஞ்ஞான உலகம், இந்த அறிவு ஏற்றுக்கொள்ளுமா என்று சொன்னால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளும். ஈமான் கொண்டார், ஈமான் கொண்டார். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைப், உன்னுடைய அறிவை தூக்கி எறிந்து விடு, மறைவான விஷயங்களை நம்பு. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு வானத்திலும் பெருமானார் பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்.